சண்டே மார்னிங் எந்திரிச்சா நமக்கு இந்த கோயம்புத்தூர் சைடு எல்லாமே இன்னும் நல்லா பனி பெஞ்சிக்கிட்டு நல்லாவே இருக்குது. சாட்டர்டே நம்ம வந்து நைட்டு எப்போயுமே வந்துட்டு சண்டே ஒரு நாள் தான் நமக்கு ஆஃபீஸ்க்கு லீவு. ஸோ அதனால் சாட்டர்டே நைட்டு எப்போயுமே ஒரு 12 அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம தூங்குவோம். மார்னிங் வந்துட்டு சண்டே எழுந்திரிச்ச உடனேயே டீ வச்சு குடிச்சிட்டு குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருந்துட்டு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம சாட்டர்டே நைட்டே வந்துட்டு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்ருந்தேன், வேக வச்சுருந்தேன். அதை வந்துட்டு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு அப்போது சாட்டர்டே வந்துட்டு குழந்தைங்க சாப்பிடல. ஸோ அதனால சண்டே மார்னிங் வந்துட்டு அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ வச்சு குடிச்சிட்டு குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட வச்சுட்டு இருந்துட்டு நான் நூடுல்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நூடுல்ஸ்க்கு வந்துட்டு கேபேஜும் கொஞ்சம் கேப்சிகம் இருந்ததும் அதை போட்டு எக் 2 போட்டு நூடுல்ஸ் செஞ்சு அவங்களுக்கு கலரி கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கக்குள்ள மீன்கார் வந்துட்டு இப்போ வண்டியில் போகிறவங்க வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க என்னென்ன மீன் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜிலேபி மீன் கூட இன்னொரு 2-3 மீன் இருந்தது. நான் வந்துட்டு எனக்கு ஜிலேபி மீன் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் ஜிலேபி மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்து ஒரு 4 டைம் வாஷ் பண்ணி அது கூட உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து அதை ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக மோர் போட்டு மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மீன் குழம்புக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்துட்டு ஒன்று வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு அதை வந்துட்டு அரைச்சி வச்சு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் குழம்பு தாளிக்கிறது வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு புளி கொஞ்சமாக ஊற்றி அதில் மீன் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் போட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். பக்கத்துலேயே சைடு பை சைடாக ஒன் சைடு வந்துட்டு சாப்பாடு வச்சு எடுத்துட்டேன், இன்னொரு சைடு வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். மீன் 2 பீஸ் வச்சு நல்லா சுட சாதம் போட்டு அது கூட வந்துட்டு குழம்புல வந்துட்டு எப்பயுமே தலை பீஸும் வால் பீஸும் மட்டும்தான் போடுவேன். மீதி வந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். அதனால் மீன் குழம்புக்கு வந்துட்டு தலை பீஸ் 1 போட்டு மீன் ஃப்ரை கொஞ்சமாக வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு. நல்லா சாதம் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோ